ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் இயக்கத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் இந்த மே 1 உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். உழைப்பாளர்கள், வேலை செய்கிறவர்கள், அவர்களை குறித்து வேதம் வெகு தெளிவாக ஆசீர்வாதமான பல காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறது. விசேஷமாய் வேலை செய்யாமல் ஒருவரும் இருக்கக்கூடாது. அதை வேதாகமம் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனியருக்கு எழுதின 2வது கடிதத்தில் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே அப்படின்னு சொல்றார். அப்ப வேலை செய்து சாப்பிட வேண்டும். அதை குறித்து அவர் என்ன சொல்றா பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோமே. அப்ப சொந்த கைகளினாலே வேலை செய்து சாப்பிடுவதுதான் தேவ சித்தம். வேலை செய்ய வேண்டும். கடவுள் தான் உண்டாக்கின முதல் மனிதனாகிய ஆதாமிடத்துல தோட்டத்துல எல்லா வசதிகளையும் அவருக்கு கொடுத்து சொன்னாரு, இந்த தோட்டத்தை நீ பண்படுத்த வேண்டும், காக்க ஒரு வேலை கொடுத்திருந்தார். அந்த வேலையை அவன் செய்யவில்லை, பாவம் உள்ளே பிரவேசித்தது. இந்த கருமையானவர்களே, இந்த உழைப்பாளர் தினத்தை, உழைப்பாளர்களுடைய உழைப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற, உலகம் முழுவதும் கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும். பவுல் முழு நேர ஊழியம் செய்து கொண்டிருந்தார். பவுல் முழு நேர ஊழியம் செய்கிற பவுல் சொல்லுகிறார், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவருக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். முழு நேர பணியாளர்களாய் வந்த பவுலே சொல்லுகிறார், நாங்கள் இரவும் பகலும் வேலை செய்து சுவிசேஷம் அறிவித்தோம். இன்னைக்கு ரொம்ப பேர் இந்த பகுதி நேர ஊழியர்கள் அப்படின்னா ரொம்ப கிண்டலா பேசுறத பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வேலை செய்து ஊழியம் செய்யுங்கள்.